மகத்துவமான அந்த தென் திசையில் அகத்திய மகரிஷியையும் கார்த்திகேயனையும் என்றும் நினைவில் கொள்வார்கள். வறண்ட பாலைவனத்தில் பர்வதம் மற்றும் காவிரி நதிக்கு காரணமானார்கள். வளமான அந்நதிக்கு என்றும் நன்றி கூறுவார்கள். தண்ணீர் வருவது போல் தெரிகின்றதே. தண்ணீர் வறண்ட பாலைவனத்தில் நதி பாய்கிறது. இது பேரதிசயம். இதன் பிறகு நம் அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து விட்டன. மகாதேவர் நம்மளை காப்பாற்றி விட்டார். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. இந்த நதி நம் வாழ்க்கையில் வளமையை கொண்டு வரப்போகிறது. இனி நம்மால் அனைத்தையும் உற்பத்தி செய்ய இயலும். இது நதி அல்ல, உண்மையில் நம் அன்னை காவேரி தாய் போற்றி, காவேரி தாய் போற்றி. மானிடர்கள் மிகவும் அப்பாவிகள் மகாதேவா. அவர்கள் வாழ்க்கைக்கு வளமை சேர்த்தால் மறுகணமே போற்றி பாட துவங்குகிறார்கள். அப்பாவி குணம் அல்லாது நன்றி உணர்வே அதன் இயல்பு. மானிடரின் மனதினில் நன்றி உணர்வு நிறைந்திருக்கும். எப்பொழுது மானிடனின் மதியை அகங்காரம் ஆட்கொள்கிறதோ அச்சமயம் மானிடன் நன்றி உணர்வை அவமதித்து மறந்து போகின்றான். மனதிலும் மதியிலும் அகங்காரம் கொண்டிராது என்றும் நன்றி மறவாதவர்களே காவிரியை போற்றுகின்றனர். இதில் மற்றொரு பாடமும் உள்ளது. அகங்காரத்தை வெல்ல வேண்டுமென்றால் மிக எளிதான அதீத எழில்மிக்க மார்க்கம் ஒன்றும் உள்ளது. அதுவே பிறரின் மீது நாம் செலுத்தும் அன்பாகும். யாவரும் முன்னேறி சென்று வெல்ல வேண்டும் என்று ஆவல் கொண்டிருப்பது. எவர் மனம் இக்குணம் கொண்டிருக்கிறதோ அவர் மனம் எவ்வகையிலும் அகங்காரம் வசித்திட இடம் கொடுக்காதிருக்கும். லோக நன்மைக்கான மார்க்கமும் தனி மனித வளமையில் தான் அடங்கியுள்ளது. ஜிம்ராசுரா, ஜிம்ராசுரா, நீ எங்க இருக்கிறாய்? மகனே, நீ எங்க இருக்கிறாய்? குருதேவா, எந்த பதிலும் கிடைக்கவில்லையே. ஒருவேளை இந்த காவேரி நதி ஜிம்ராசுரனை முழுகடித்து விட்டதா? அசுரமாதா திதி, அதோ அங்கு பார் சுழல்.
இந்த ஜிம்பராசுரனை மூழ்கடிக்கும் அளவிற்கு எந்த நதிக்கும் சக்தியும் இல்லை, பலமும் இல்லை. இந்த ஜிம்பராசுரன் அமரனாவார். மகரிஷி அகத்தியரே, தாங்கள் செய்த இந்த மாபெரும் தவறுக்கு ஜிம்பராசுரன் நிச்சயம் உங்களை தண்டிப்பார். மகரிஷி அகத்தியர் வெறும் கைபொம்மை மட்டும்தான் மகனே. இந்த சூழ்ச்சியை நிகழ்த்தியது அந்த சிவனும் சக்தியும் தான். நீ தண்டிக்க விரும்பினால் சிவசக்தியின் மைந்தன் கார்த்திகேயனை தண்டித்துவிடு. அப்பொழுதுதான் சிவனுக்கும் சக்திக்கும் உனது சக்தியை பற்றி தெரிய வரும். சரியாக கூறினீர்கள் தாயே. இனி சிவசக்தியின் தவறுக்கான தண்டனையை அவர்களது மைந்தனான கார்த்திகேயன் அனுபவிக்க போகிறான். குமரா, கார்த்திகேயா, தங்களது வீரத்தாலும் மகாதேவரின் ஆசியாலும் பாலைவனம் வளமான பூமியானது. மக்கள் வாழ்வும் செழித்தது. என்னோடு வாருங்கள். என் ஆசிரமத்திற்கு வந்து அருள்பாளியுங்கள். குமரா, என்னவாயிற்று? குமாரா கார்த்திகேயா, சிவசக்தி, சிவசக்தி, சிவசக்தி. கார்த்திகேயா, சகோதரா, ஜிம்பராசுரன் நேரடியாக சவால் விடுக்கிறேன். துணிச்சல் இருந்தால் என் முன்னே வாருங்கள். வந்து உங்கள் மைந்தனை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். விரைந்து வாருங்கள் மகாதேவா. ஏனென்றால் தாங்கள் இங்கு வராவிட்டால் இந்த ஜிம்பராசுரன் தங்களது இந்த மைந்தனை தாங்கள் உருவாக்கிய இந்த காவிரி நதியிலேயே அடக்கம் செய்து விடுவான். தங்கள் மைந்தனின் உயிரை காப்பாற்ற நான் வாய்ப்பளிக்கவில்லை என்று தாங்கள் கூறக்கூடாதல்லவா?
பதில் கூறுங்கள். உங்கள் மைந்தனை காப்பாற்றப் போவது யார்? மகாதேவரா அல்லது அவரது சக்தியா? மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது குருதேவா. பார்த்தீர்களா, அங்கு சிவ மைந்தன் எவ்வாறு எனது மைந்தனின் பிடியில் சிக்கி தவிக்கிறான் என்று. அசுரமாதா திதி, என் அனுபவத்தில் நான் கூறுகிறேன். யுத்தத்தில் நாம் வெற்றியை முழுவதுமாக பெற்ற பிறகுதான் வெற்றி கோஷத்தை முழங்க வேண்டும். அதுவே நமக்கு அழகாகும். ஆகையால் வேண்டி கேட்கிறேன், இப்பொழுது நடப்பவை அனைத்தையும் பொறுமையாக வேடிக்கை பார். கார்த்திகேயா, இப்பொழுது என் மாய கயிற்றை கொண்டு உன்னை கட்டியிருக்கிறேன். ஆனால் இந்த கயிற்றிலிருந்து வரும் வெப்பம் உன்னை கடும் வேதனைக்கு உள்ளாக்கப் போகிறது. அதன் பிறகு உனது கூக்குரலை கேட்டு கைலாயமும் அண்ட சராசரமும் நடுங்கும். சிவசக்தி இருவரும் பதறுவார்கள், என்னிடம் வந்து சரணடைவார்கள். கார்த்திகேயா, உன்னை பெற்றவர்கள் மிகவும் கொடியவர்கள். உனது அழுகுரலை கேட்ட பிறகு கூட உன்னை காப்பாற்றுவதற்கு அவர்கள் வரவில்லையே. இதை பார்க்கும் பொழுது எனக்கு உனது அன்னை தந்தை இருவரும் கைலாயத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது போல் தோன்றுகிறது. அவ்வாறு இருக்கும்போது உன்னை காப்பாற்றுவதற்கு அவர்கள் எவ்வாறு வருவார்கள்? உண்மையில் சிவசக்தியிடம் பலம் இருந்தால், உண்மையில் துணிச்சல் இருந்தால், தனது மைந்தன் மீது சிறிதேனும் அன்பும் பாசமும் இருந்தால் இக்கணமே என்னுடன் யுத்தம் புரிய வந்திருப்பார்கள். ஆனால் உன்னை காப்பாற்றுவதற்கு அவர்கள் வருவதாக தெரியவில்லை. அசுரமாதா திதி, அசுர குலத்தில் பிறந்த அனைத்து அசுரர்களும் வெற்றிக்கு அருகாமையில் சென்ற மறுகணம் அகங்காரம் கொண்டவர்களாக ஏன் மாறுகிறார்கள்? நேரடியாக சிவசக்திக்கு சவால் விடுப்பது என்பது மரணத்திற்கு அழைப்பு விடுப்பது போலாகும். நான் கூறுவதை இந்த அசுரர்கள் ஏன் புறக்கணிக்கிறார்கள்? எனது வழிகாட்டுதலை இவர்கள் ஏன் அவமதிக்கிறார்கள்? மீண்டும் மீண்டும் சிவசக்தியிடம் தனது உயிரை பறிகொடுக்கிறார்கள். அதிலும் மதிக்கெட்டவன் இந்த அசுரன். இவன் சிவமைந்தனை சிறைப்பிடித்து நேரடியாக சிவசக்தியை யுத்தத்திற்கு அழைக்கிறான். தாங்களும் வெற்றியைத்தானே விரும்புகிறீர்கள்? ஒருவரோடு ஒருவர் யுத்தம் புரியாமல் எவ்வாறு பூரண வெற்றி கிடைக்கும் குருதேவா? தாங்கள் மறவாதீர்கள் குருதேவா, ஜிம்பரா அசுரன் மீது எந்த ஒரு ஆயுதமும் செயல்படாது. தாங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இனி வரக்கூடிய ஆயுதமானது சிவசக்தியினுடையதாக இருப்பினும் ஜிம்பரா அசுரனை அது நிச்சயம் வதம் செய்யாது. என்ன மகாதேவா, உங்கள் மைந்தனை காப்பாற்றப் போவது யார்? தாங்களா அல்லது தங்கள் சக்தியா? தந்தையே, எனக்கு கட்டளை இடுங்கள். சகோதரரை காப்பாற்ற நான் செல்கிறேன். எனது கரங்களை கொண்டு அந்த ஜிம்பராசுரனை நான் வதம் செய்கிறேன். வாருங்கள் கணேசா, நானும் தங்களுடன் வருகிறேன். சரி, வாருங்கள் செல்லலாம். வேண்டாம். எவரும் எங்கும் செல்ல வேண்டாம். சென்றிடினும் பலன் ஏதும் இருக்காது. ஏன் மகாதேவா, அந்த ஜிம்பராசுரன் அதீத பலசாலியா? நாங்கள் அனைவரும் அவனை எதிர்த்து போரிட இயலாதா? ஆம் நந்தி, ஜிம்பராசுரன் பலசாலி ஆவான். இன்று முதல் முறையாக ஒரு அசுரனுடைய குரலில்
அகங்காரத்தை விட நம்பிக்கை தென்படுகிறது. அந்த அசுரன் தன் தாக்குதலை பதுங்கியிருந்து செய்யவில்லை. மிகவும் வெளிப்படையாக சிவனையும் சக்தியையும் நேரடியாக யுத்தத்திற்கு அழைக்கிறான். ஜிம்பராசுரா, நீ இழைத்த அவச்செயலுக்கான தண்டனையை சிவனானவன் நிச்சயம் வழங்குவான். தாங்கள் அல்ல, நான் அவனை தடுத்து நிறுத்துவேன். நான் அவனை தடுத்து நிறுத்துவேன். ஜிம்ராசுரன் சிவனுக்கு எதிராக செய்த குற்றத்தை விட அதீத குற்றத்தை சக்திக்கு எதிராக செய்து விட்டான். அவன் எந்த அளவிற்கு சிவனின் மனதை வருத்தினானோ அதைவிட அதீத வருத்தத்தை இந்த சக்தியின் மனதிற்கு தந்திருக்கிறான். முதலில் அவன் காவேரி நதி பாய்வதை தடுத்தான். இயற்கையின் தேவிக்கு அவன் சவால் விடுத்தான். இப்பொழுது எனது அன்பு மகன் கார்த்திகேயனை சிறைப்பிடித்து ஒரு அன்னையின் தாய்மைக்கு சவால் விடுத்துள்ளான். ஆகையால் இன்று இயற்கையின் தேவியும் ஒரு அன்னையும் ஒன்றாக செல்வோம். அந்த துஷ்டனின் குற்றங்களுக்கு தண்டனை வழங்க. ஜிம்ராசுரா, உன் பாவங்களின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. அதர்மத்திற்கும் அநியாயத்திற்கும் முடிவு கட்ட வந்து கொண்டிருக்கிறேன். உனது முடிவை எதிர்கொள்ள தயாராக இரு. என்னதான் முயன்றாலும் கார்த்திகேயா, எனது இந்த மாய கயிற்றிலிருந்து உன்னால் தப்பிக்க இயலாது. எனது கரங்களை கொண்டு சிவசக்தியை வதம் செய்த பிறகு உன்னை இந்த வேதனையிலிருந்து நானே விடுவிப்பேன் கார்த்திகேயா. கார்த்திகேயனை ஜிம்பராசுரனிடமிருந்து காப்பாற்ற நான் செல்கிறேன். நீ செல்ல வேண்டாம். கூறுவதை கேள். வேண்டாம் மகரிஷி, என்னை தடுக்காதீர்கள். இன்று செல்லாவிட்டால் சிவசக்தியின் பார்வையில் நான் குற்றவாளியாகி விடுவேன். குமரன் கார்த்திகேயனின் பாதுகாப்புக்கான பொறுப்பை என்னிடம் தந்தார்கள். அது உண்மையல்ல. கிரௌஞ்சனிடமிருந்து குமரனை காக்கவே நீ வந்தாய். அந்த கடமையை நிறைவேற்றி விட்டாய். ஜிம்ராசுரனை எதிர்ப்பது உனது வேலை அல்ல. அது மட்டுமல்ல, உன்னால் ஜிம்ராசுரனை எதிர்த்து போரிட இயலாது. அந்த துஷ்டனை சம்ஹாரம் செய்வதற்காக தேவி பார்வதியே வந்து கொண்டிருக்கிறார்கள். தேவி பார்வதியே வந்து கொண்டிருக்கிறார்கள். இயற்கையின் கோபத்தை நீ காண்கிறாய் அல்லவா ஜிம்பராசுரா? உன்னுடைய முடிவு நெருங்கி விட்டது. ஜிம்ராசுரா,
வாருங்கள் தேவி பார்வதி, வாருங்கள். தங்களை வரவேற்கிறேன். உங்களுக்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். யுத்தத்திற்கு தயாராக உள்ளீர்களா? என் மைந்தனை விட்டுவிடு. தங்கள் கட்டளைப்படியே செய்கிறேன் தேவி, தங்களின் கட்டளைப்படியே செய்கிறேன். இருந்தாலும் அதற்கு முன்பு தாங்கள் எனது விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமே. தாங்கள் தங்கள் கரங்களால் மகாதேவரின் பாதங்களுக்கு அபிஷேகம் செய்வதாக கேள்விப்பட்டேன். கங்கை நீரை கொண்டு அவரின் பாதங்களை சுத்தம் செய்வீர்களாமே. அவரை தேவாதி தேவர் மகாதேவர் என்று அழைப்பீர்களாமே. ஆனால் இன்று தாங்கள் இந்த காவேரி நீரிலிருந்து நீரை எடுத்து தங்களுடைய கரங்களால் என்னுடைய இரு பாதங்களிலும் அபிஷேகம் செய்து சுத்தப்படுத்த வேண்டும். அபிஷேகம் செய்து சுத்தப்படுத்த வேண்டும். அது மட்டுமில்லாமல் எனது கால்களை பற்றி கொண்டு தேவாதி தேவர் மகாதேவர் அல்ல, மாறாக தேவாதி தேவர் ஜிம்பராசுரன் என்று கூறுங்கள். ஜிம்பராசுரன் என்று கூறுங்கள். அதற்கு பிறகு நான் தங்களின் விருப்பப்படி தங்களுடைய மைந்தனை விடுவிக்கிறேன். ஜிம்ராசுரா, உனது பலத்தின் மமதையில் சத்தியத்தை மறந்துவிடாதே. தேவாதி தேவர் மகாதேவர் இருந்தார், இருக்கிறார், காலம் உள்ளவரை இருப்பார், காலம் உள்ளவரை இருப்பார். உனது அகங்காரம் இன்று உன் கண்களை மறைக்கின்றது. ஆகையால் முதலில் அதை நான் அழிக்கிறேன், முதலில் அதை நான் அழிக்கிறேன். உன் ஆயுதத்தை ஏந்து என்னுடன் யுத்தம் செய். இன்று நான் உன்னை சம்ஹாரம் செய்ய போகிறேன். என்னுடன் யுத்தம் செய்ய வா. ஒப்புக்கொள்கிறேன். பார்வதியான தாங்கள் அந்த சிவனின் சக்தி ஆதிசக்தி ஆவீர்கள். தங்களுக்கு பல ரூபங்கள் உள்ளன. அதோடு இந்த கரங்களை கொண்டு பல அசுரர்களை வதம் செய்துள்ளீர்கள். ஆயினும் தங்களுக்கு இந்த ஜிம்பராசுரனின் சக்தியை பற்றி தெரியாது. ஆகையால் இன்று இந்த ஜிம்பராசுரன் உங்களுடன் எந்தவித அஸ்திரமும் இன்றி நிராயுத பாணியாக யுத்தம் செய்ய போகிறான். பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த ஆதி சக்தியை சக்தியற்றவள் என்று நிரூபிப்பேன். சக்தியற்றவள் என்று நிரூபிப்பேன். எனது மரணத்தை பற்றி பிறகு பார்த்துக் கொள்ளலாம். ஒருவேளை தங்களால் என்னை சிறிதளவேனும் காயப்படுத்த முடிந்தால் இந்த ஜிம்பராசுரன் தங்களுக்கு ஒரு வாக்களிக்கிறான். நான் தங்களது இந்த மைந்தனை இக்கணமே விடுவித்து விடுவேன். வாருங்கள், வந்து தாக்குங்கள்.
தங்களது ஆயுதத்தை கொண்டு இந்த ஜிம்பராசுரனை காயப்படுத்துவதற்கான முயற்சியை செய்யுங்கள். என்ன யோசிக்கிறீர்கள் தேவி? முன்னேறுங்கள், யுத்தம் புரியுங்கள், என்னை தாக்க ஆரம்பியுங்கள். பிறகு தங்கள் அன்பு மைந்தனை இங்கிருந்து அழைத்து செல்லுங்கள். சிவன் மீது ஆணையாக கூறுகிறேன், சிவன் மீது ஆணையாக கூறுகிறேன். வாருங்கள், முன்னேறி வாருங்கள். கார்த்திகேயா, எனக்கு ஏதும் நேராது பார்வதி. என்ன ஆதி சக்தியிடம் இவ்வளவுதான் சக்தியா? சரி, பரவாயில்லை தேவி, நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தருகிறேன். மீண்டும் ஒரு முறை முயற்சிக்கிறீர்களா தேவி? எடுங்கள் உங்கள் அஸ்திரத்தை. சரி தேவி பார்வதி, இனி என் தரப்பில் இருந்து ஒரு அன்பளிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். பெற்றுக்கொள்ளுங்கள் தேவி. தாங்களோ சக்தியின் வடிவம் அல்லவா? உங்களின் முழு சக்தியை கொண்டு என்னை தாக்குங்கள். உங்களிடம் இருக்கும் அனைத்து சக்திகளையும் பயன்படுத்துங்கள். நான் இப்பொழுதே காண விரும்புகிறேன் சிவனின் சக்தியின் பலத்தை. உனது அனைத்து சந்தேகத்திற்கும் நான் விடையளிப்பேன். இன்று உன்னை வதம் செய்து உனது அகங்காரத்தை அழிப்பேன்.
அப்படி என்றால் மீண்டும் முயற்சி செய்யுங்கள் தேவி. உங்களின் அனைத்து சக்திகளையும் தகர்த்தெறிவதற்கு எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது. என்ன தேவி, என்னை அச்சப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே 9 ரூபத்தில் எனக்கு காட்சி அளிக்கிறீர்களா? 9 ரூபம் அல்ல, 9000 உருவங்களில் அவதரித்தாலும் உங்கள் எவராலும் என்னை தோற்கடிக்க இயலாது. உங்கள் ஆயுதங்களை ஏந்துங்கள், ஏந்தி இந்த ஜிம்பராசுரனை தாக்க முயலுங்கள். உன் முன்னிலையில் நின்று கொண்டிருப்பது உனது மரணம். அகங்காரத்தை துற, மரணத்திற்கு பின்னேனும் நற்கதியை நாடு. நம்ப முடியவில்லை. இவ்வாறு நடக்க வாய்ப்பில்லை. இன்று முதல் முறையாக தேவி ஆதிசக்தியின் அனைத்து ரூபங்கள் செலுத்திய அஸ்திரங்கள் செயல் இழந்து போய்விட்டது. மகாதேவா, ஜிம்பராசுரன் மீது அன்னையின் அனைத்து ரூபத்தின் சக்தியாலும் ஏதும் செய்ய முடியவில்லையே. இது நிகழ்ந்திட வாய்ப்பில்லை. ஆதி சக்திக்கு இப்படி ஒரு நிலையா? அவர்களது எந்த ரூபத்திலும் இந்த ஜிம்பராசுரனை எதுவும் செய்ய இயலவில்லையே. இதை பார்ப்பதற்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது ஆதிசக்தி. சரி, மீண்டும் ஒரு முறை இந்த ஜிம்பராசுரன் தங்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்க விரும்புகிறார். பார்வதியான தாங்கள் அந்த ஆதிசக்தியின் அவதாரம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகையால் இன்று அந்த ரூபத்தையும் பயன்படுத்தி விடுங்கள்.
ஒருவேளை தங்களது அந்த ரூபத்தால் இந்த ஜிம்பராசுரனை வதம் செய்ய முடியும் அல்லவா? ஜிம்ராசுரா, மேலும் மேலும் நீ பாவங்களை செய்து கொண்டிருக்கிறாய். அச்செயல் ஆற்ற வேண்டாம் தேவி. ஒருவேளை ஆதிசக்தியின் சக்தியிலிருந்தும் அவன் தப்பிச் சென்றால் பின்பு அண்ட சராசரமும் ஆதிசக்தியின் மேல் நம்பிக்கை கொள்ளாது. அந்த ஜிம்ராசுரனின் சம்ஹாரத்தை என் திருசூலத்தால் நிகழ்த்துவேன். ஜிம்பராசுரா, ஜிம்பராசுரா, ஜிம்பராசுரா. மகாதேவரின் திரிசூலமா? உன் முடிவு காலனின் திரிசூலம் வாயிலாக வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தில் மகாதேவரின் திரிசூலத்திலிருந்து எவரும் தப்பித்ததே இல்லை. பார்வதி, உங்களது அந்த சிவனின் திருசூலத்தாலும் என்னை ஏதும் செய்ய முடியவில்லை. இனி தங்களுடன் யுத்தம் புரிவதில் எனக்கு மதிப்பில்லை. ஆகையால் அந்த சிவனுடன் நான் யுத்தம் புரிய செல்கிறேன். மூடனே! மகாதேவரின் ஆதிசக்தி தோல்வியை ஏற்கவில்லை. என்னை தோற்கடித்த பிறகுதான் உன்னால் சிவனிடம் செல்ல இயலும். யுத்தம் செய்! பிறகு தங்களின் விருப்பம் தேவி.
இதோ என் தரப்பிலிருந்து மற்றும் ஒரு அன்பளிப்பு. அன்னையே, நான் யாவரிலும் உயர்ந்தவன், யாவரிலும் சிறந்தவன், மிகவும் உன்னதமானவன் என்று நம்மை நாமே மிக உயர்வாக எண்ணலாம். நம்முடைய கண்ணோட்டத்தில் நம்மை விட சிறந்தவர் வேறெவரும் இல்லை. அதுபோன்றே பிறர் யாவரும் தவறானவர்களே. இதுவே நாம் இழைக்கின்ற பெரும் தவறாகும். அதுவும் ஒரு வகை அதர்மமாகும். ஏனென்றால் எந்த கண்ணாடி உண்மையை காண்பிக்கவில்லையோ அது பிரமையே ஆகும். நாம் என்றும் நம்முடன் மற்றவரையும் சேர்த்து சமமாக எண்ண வேண்டும். பிறர் கூற விரும்புவதை நாம் புரிந்திட வேண்டும். எவ்வகையில் நாம் நம்மை மதிக்கின்றோமோ அவ்வகையிலேயேதான் பிறரையும் மதிக்க வேண்டும். உணர்ந்திடுவீர்கள் இவ்வையகத்தில் உள்ள யாவரும் தங்களை உயர்வாக எண்ணுவதை.